ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப நாளாக நிறையா பேர் எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் தான். நம்ம ரயில்வே துறையில் பள்ளிகளுக்கான, அதாவது ஆசிரியர் இல்லாதவங்க இந்த மாதிரி வேலைவாய்ப்புகளுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். சரி, கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்கள் 12th டிப்ளமோ, யூஜி, பிஜி, பிஎட் வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 15 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. 1000க்கும் மேற்பட்ட காலியிடங்கள் இருக்கிறதா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முழுக்க நிரந்தர அரசு வேலை, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். டெம்பரவரி எல்லாம் கிடையவே கிடையாது, முழுக்க பர்மனன்ட் தான். சரிங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கான ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 19,000லேருந்து 47,600 ரூபாய். இது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி. இதிலேருந்து அதிகபட்சம் அப்படின்னா 1,16,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்குவாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமா அப்படிலாம் எதுவும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஜஸ்ட் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா லேப்டாப், டெஸ்க்டாப் ஏதோ ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 பிப்ரவரி 2025 வரைக்கும் உங்களுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், உங்களால் அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி சான்ஸ் நாளைக்கு எப்போ வரும்னு தெரியாது. ஸோ கிடைக்கிற சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் ஷார்ட் நோட்டீஸ். இப்போ நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஷார்ட் நோட்டீஸை பார்த்துலாம். ஏன் இதை ஷோ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. அதில் இதுங்கிறது கரெக்டாக எந்த இடத்துல இருக்குங்கிறது சரியாக தெரியாது. ஸோ அதனால் இதை வச்சு ஃபஸ்ட்டு வேக்கன்சி டீட்டெயில்ஸை மட்டும் சொல்லிடுறேன். மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 1036 காலியிடங்கள் இருக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரி, 15 விதமான பதவிகள்னு சொல்லியிருந்தோம். என்னென்ன வேலைவாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர், அதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸுக்கு அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2வது சயின்டிஃபிக் சூப்பர்வைசருக்கான வேலைவாய்ப்பு. 3வது ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர், அதாவது பார்த்தீங்கன்னா டிஜிடி, அதுலேயும் நிறையா சப்ஜெக்ட்ஸுக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. 4வது லா அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. 5வது பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கான வேலை. ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ஆர் ட்ரைனிங், ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர், சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டர், ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர், லைப்ரரியன், மியூசிக் டீச்சர் ஃபீமேல், பிரைமரி ரயில்வே டீச்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ், அசிஸ்டன்ட் டீச்சர் ஃபீமேல், ஜூனியர் ஸ்கூல், லெபார்ட்ரி அசிஸ்டன்ட் ஆர் ஸ்கூல், லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3 அப்படின்னு ஒரு 15 விதமான பதவிகள் உங்களுக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்கிறதுன்னு கொடுத்துட்டாங்க. டோட்டலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1036 காலியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 7/1/2025 6/2/2025 வரைக்கும் உங்களுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், அப்ளை பண்ண முடியாது. சரி, குவாலிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸாக நம்ம நோட்டிஃபிகேஷன் வச்சு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். 7/1/2025 6/2/2025 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமா அப்படியெல்லாம் எதுவும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ முழுக்க நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. அதாவது SC/ST கேண்டிடேட்ஸ்னால் 5 வருஷம், OBCனா 3 வருஷம், உடல் ஊனமுற்றோர் அப்படின்னா உங்களுக்கு 10 வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. SC/STனா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரினா 10 வருஷம், OBCனா 13 வருஷம், SC/STனா 15 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன். இது இல்லாமல் ஆல்ரெடி ஒர்க்கில் இருக்க கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. இது இல்லாமல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் விடோ, டிவோர்ஸ்ட் இந்த மாதிரி கேண்டிடேட்ஸுக்கும் தனித்தனியாக உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரீஃபாக பார்த்தா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நம்ம சீக்கிரம் பார்த்துடலாம்.
சரி, இதுக்கு ஃபீஸ் வந்து பே பண்ணணும். என்னடா 500 ரூபாய் 250 கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உடல் ஊனமுற்றோர், அதாவது பிடபிள்யூடி, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், ட்ரேஜெண்டர், திருநங்கைகள், முன்னாள் இராணுவத்தினர், அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரி, மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், எக்கனாமிக்லி பேக்வர்ட் கிளாஸ், இபிசின்னு சொல்லுவாங்க. இந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸ் எல்லாம் நீங்கள் 250 ரூபா பே பண்ணுவீங்க. ஆனால் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்போ போகிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த 250 ரூபாயை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இதில் ஏதாவது நீங்கள் 250 இல்லாமல் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் ஏதாவது நீங்கள் பே பண்ணியிருந்தால் அது மட்டும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அது இல்லாமல் 250 ரூபாயை நீங்கள் பே பண்ணிடுவாங்க. இப்போ சொன்ன கீழே இங்கே சொன்ன இந்த கேட்டகரி இல்லாமல் மிச்சம் இருக்க கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா பே பண்ணணும். அதில் உங்களுக்கு எவ்வளோ ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 ரூபாவை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதாவது சிபிடின்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா போய் அட்டன் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட்டை அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இந்த ப்ராசஸிங் ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்பவே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதாவது சிபிடி அப்படிங்கிறது காமனாக வைப்பாங்க. அதுக்கான சிலபஸை கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஜூனியர் டிரான்ஸ்லேட்டருக்கு. இது இல்லாமல் மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் இதில் எல்லாமே கேட்பாங்க. அது முடிஞ்சோன்னே ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னா அதுக்கு தனியாக உங்களுக்கு வந்து எக்ஸாம் வைப்பாங்க. சரிங்களா? டைப்பிங் நாலேஜ் உங்களுக்கு இருக்கா, டிரான்ஸ்லேஷன் டெஸ்ட் வைப்பாங்க அவங்களுக்கெல்லாம். இது இல்லாமல் டீச்சிங்கில் ரிலேட்டடாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வச்சதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் ஆர் டீச்சிங் ஸ்கில் டெஸ்ட், அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. இதெல்லாமே செஞ்சு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். சரிங்களா? இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வைப்பாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ஆர் ஸ்கில் டெஸ்ட், இது பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கான வேகன்சிக்கு. டிரான்ஸ்லேஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் வேலை வாய்ப்புக்கு அந்த டெஸ்ட் வைப்பாங்க. மற்ற மிச்சம் இருக்கவங்களுக்கெல்லாம் காமனாக ஒன்று தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். அது முடிச்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். இந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சுன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இது அனெக்சர் 1ன்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்னால் அதை ஒன்றை பற்றி மட்டும் ஒரே இதை மட்டும் சொல்கிறேன். மிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் வேரி ஆகும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் காமர்ஸ் சேலரி 47,600 ரூபாய் உங்களுக்கான சேலரி கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னா ரிலவெண்ட் ஃபீல்டு, அதாவது காமர்ஸுக்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் முடிச்சிருக்கணும். போஸ்ட் கிராஜுவேட் அதாவது அப்ளைட் ஆர் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி ரிலவெண்ட்டாக, இந்த காமர்ஸுக்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். கூடவே பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் அதுக்கு நீங்கள் எலிஜிபிள். இது இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது மேத்தமெட்டிக்ஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹிந்தி, கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வேரியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம். ஹிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், இந்த மாதிரி சோசியலாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், சூப்பர்வைசிங், டிராயிங் டீச்சர், அதுலேயும் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது சீஃப் லா அசிஸ்டண்ட்டுக்கு 44,900 ரூபாய் சேலரி. இதுக்கு டிகிரி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இதுக்கு நீங்கள் டிகிரி இன் லா முடிச்சுட்டு வித் 5 வருஷம் வந்து அட்வொகேட் பாரில் நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர். இந்த வேலை வாய்ப்புக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா பேச்சலர்ஸ் ஆஃப் எஜுகேஷன், பிபிஇடின்னு சொல்லுவாங்க, அது நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர், இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். 2 வருஷம் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு பிஎட் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை கிராஜுவேட் முடிச்சுட்டு 1 இயர் நீங்கள் பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இல்லை 12th முடிச்சுட்டு உங்களுக்கு 4 இயர் பேச்சுலர் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் சரி எலிஜிபிள். 12th முடிச்சுட்டு நீங்கள் 4 இயர்ஸ் பிஏ இல்லை பிஎஸ்சி எட் இல்லைன்னா பிஏ எட் இல்லைன்னா பிஎஸ்சி எட் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இல்லை நீங்கள் டிகிரி கிராஜுவேஷன் முடிச்சுட்டு 1 இயர் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷனில் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அப்படி இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேஷன், அதில் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் முடிச்சுட்டு 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் பிஎட் ஆர் எம்எட் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிக்கணும், டிஇடி வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் வேரியாக மாறிட்டே வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, இது பயாலஜி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், இந்த ஜியாகிரஃபி, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சரில் பார்த்தீங்கன்னா நிறையா கேட்டகரி வைஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் 35,400 ரூபா உங்களுக்கான சேலரி.
நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி சைக்காலஜி முடிச்சிருக்கணும். 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வித் ஹிந்தி வித் இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டர் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். கூடவே டிப்ளமோ பப்ளிக் ரிலேஷன், அட்வர்டைசிங், ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷனில் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் 35,400 சம்பளம், கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ லேபர் ஆர் சோஷியல் வெல்ஃபேர் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை டிப்ளமோ லேபர் லாஸ் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை எல்எல்பி வித் பேப்பர்ஸ் இன் லேபர் லாஸ் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிஜி டிப்ளமோ பர்சனல் மேனேஜ்மெண்ட்டில் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை எம்பிஏ ரிலவென்ட் ஃபீல்டில் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். லைப்ரரியன் நீங்கள் பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் 4 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை கிராஜுவேட் முடிச்சுட்டு டிப்ளமோ லைப்ரரியன்ஷிப் முடிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். மியூசிக் டீச்சர் ஃபீமேல் பிஏ டிகிரி வித் மியூசிக் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை 12th முடிச்சுட்டு நீங்கள் அவங்க கொடுத்துருக்க இந்த மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 இதில் கொடுத்துருக்காங்க, அதில் ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். பிரைமரி ரயில்வே டீச்சர் இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 2 வருஷம் டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அப்படி இல்லைன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணிவிட்டு 2 இயர் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 2 இயர்ஸ் முடிச்சுட்டு 4 இயர் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. 12th முடிச்சுட்டு நீங்கள் 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அப்படி இல்லைன்னா கிராஜுவேட் முடிச்சுட்டு 2 வருஷம் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். கிராஜுவேட் முடிச்சுட்டு நீங்கள் பிஎட் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை போஸ்ட் கிராஜுவேட் பிஎட் எம்எட் படிச்சிருக்கீங்கனாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். கூடவே பார்த்தீங்கன்னா டிஇடி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதே பிரைமரி டீச்சர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டீச்சர் இந்த ரோலுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே கேட்டகரி தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் 12th முடிச்சுட்டு டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை 12th முடிச்சுட்டு நீங்கள் 4 இயர்ஸ் கோர்ஸ் இல்லை 2 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இல்லைன்னா டிப்ளமோ கிராஜுவேட் முடிச்சுட்டு 2 இயர் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிரைமரி டீச்சரில் நிறைய வேரியை கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் ஸ்கூல் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணிவிட்டு சயின்ஸ் குரூப்பில் பாஸ் பண்ணிக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா பேத்தாலஜிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் லெபார்ட்டரியில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3 இந்த ரோலுக்கு 19,900 உங்களுக்கான சேலரி. 12th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சயின்ஸ் குரூப்பில் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் முடிச்சிருக்கீங்கனாலும் சரி, நீங்கள் ஈக்குவலாக நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது நம்ம ஷார்ட் நோட்டீஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பே லெவல் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 18 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும். மேக்ஸிமம் அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் வைஸ் வேரி ஆகுது. சரிங்களா, ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கும் தனித்தனியாக வேரி ஆகுது. அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்னால் 18 முதல் 48, சயின்டிஃபிக் சூப்பர்வைசர் 18 முதல் 38, ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் 18 முதல் 48, லா அசிஸ்டன்ட் 43, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் 35, ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் 48, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் 48ன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டருக்கு உங்களுக்கு 38 வயது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் 36, சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டர் 36, ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் 36, அண்ட் தென் லைப்ரரியன் 33. அண்ட் தென் கீழே இங்கே இருக்க எல்லா வேலை வாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 வயதுனா அப்ளை பண்ணலாம். லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3க்கு மட்டும் நீங்கள் 43 வயதுனா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஆல்ரெடி ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் லிங்க் கொடுத்துருக்கோம். 6 பிப்ரவரி 2025 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சூப்பரான சான்ஸ். ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.